வணக்கம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஏ குழாய் 10 மணி நேரம், பி குழாய் 15 மணி நேரத்தில் ஒரு தொட்டியை நிரப்பிவிடும். இரு குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏ அப்படிங்கிற குழாய் நிரப்பக்கூடிய அந்த நீரின் அளவு 1/Aன்னு எடுத்துக்கலாம். ஸோ 1/A அப்படிங்கிறது 1/10. அதே மாதிரி பி குழாய் நிரப்பக்கூடிய நீரின் அளவு 1/Bன்னு எடுத்துக்கலாம். அதாவது 1 மணி நேரத்தில் நிரப்பக்கூடிய அளவு அப்படிங்கிறது. ஸோ 1/Bன்னு எடுத்துக்கலாம். 1/15 எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 2 குழாய் சேர்ந்து அப்படின்னா 1 மணி நேரத்தில் 1/A டிவைடு பை 1/B ஈக்குவல் டு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் நமக்கு வந்து 2 குழாய் ஒரே நேரத்தில் திறந்து விடப்படக்கூடிய நேரமாகும். ஸோ 1/A அப்படிங்கிறது 1/10 எடுத்துக்கலாம். 1/B அப்படிங்கிறது 1/15 நமக்கு கொடுத்துருக்கிறது ஈக்குவல் டு இந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் இடையில இந்த மாதிரி ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அதுக்கு கீழே இருக்கிற பாட்டமில் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 10க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா இப்போ 5ல் டிவைட் பண்ணோம்னா 2 5 10 3 5 15. ஸோ எல்சிஎம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் நம்ம வந்து 1 வர வரைக்கும் நம்ம பண்ணணும். ஸோ இது 2ன்னா 2 2 3 அப்படியே வந்துடும். இது 3ன்னா 1 1. ஸோ 1 1 வந்துருச்சுமா 5 × 2 × 3 நமக்கு வேல்யூ 2 10 10 × 3 30. எல்சிஎம் வந்து 30ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ நமக்கு 30 இங்கே வரணும் அப்படின்னா கீழே பாட்டமில் 30 வரணும். ஸோ இந்த 10 1/10 அப்படிங்கிறதுல 10லோட எதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 30 வரும் அப்படின்னா இந்த 10 × 3 வைப்படை போனால் 30 நம்ம கீழே வந்துடும். அதே மாதிரி மேலேயும் 3ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 × 3 3 10 × 3 30 கொடுத்துருக்கிற சிம்பிள் ப்ளஸ் 15 இங்கே மேலே இருக்கிறது வந்து 15 × 2ன்னு போட்டோம்னா 30 வரும். அதே மாதிரி மேலேயும் 1 × 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 15 × 2 30 1 × 2 2 ஈக்குவல் டு அப்போ 3 + 2 5 டிவைட் பை 30ன்னு வருது. ஸோ இதை டிவிஷன் பண்ணால் 4 5 6 5 30. அப்போ 1/6. அப்போது 2 குழாய்களும் சேர்ந்து ஒரே நேரத்தில் திறந்து விட்டாங்கன்னா ஆன்சர் 6 மணி நேரத்தில் அந்த தொட்டி நிரம்பிடும். இதுதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் டி. நன்றி.